சகோ இப்ப பொதுவான சிந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்மன் கில்ல வைஸ் கேப்டன் ஆக்குனதே அவரை எல்லா மேட்சும் ஆட வைக்கணும். அவர் வைஸ் கேப்டனா இல்லனா ஒருவேளை பெர்ஃபார்ம் பண்ணலனா அவரை டிராப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அவரை டிராப் பண்ண கூடாது, அவர் எல்லா மேட்சும் ஆட வைக்கணும்ன்றதுக்கு தான் வைஸ் கேப்டன் கொடுத்தாங்கன்னு ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு. சகோ அங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் யோசிச்சு பாருங்க. சிட்னி டெஸ்ட் மேட்ச் நான் தான் என் கேப்டன் இருந்தாலும் அவுட் ஆஃப் ஆகும், நான் ஒதுங்கிறேன், சுப்மன் கில் தம்பி நீ ஆடுன்னு வழி விட்டாரு ரோஹித் சர்மா. அப்ப ஒருவேளை சுப்மன் கில் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போனார்னா சாம்பியன்ஸ் டிராஃபி நான் தான் வைஸ் கேப்டன், நான் தான் ஆடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவரும் யாருக்காவது வழி விட்டு தான் ஆகணும் சகோ. ஆனா சுப்மன் கில்லுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குவிக்கும் பொழுது ரோஹித் சர்மா நான் ஒதுங்கிறேன்னு சொன்னாரா இல்ல சுப்மன் கில் ஆடி ஆகணும் நீங்க ஒதுங்கிறீங்களான்னு கேட்டா மாதிரி ஒரு டவுட் எனக்கு வருது சகோ. இதுக்கெல்லாம் சிம்பிளான ஒரு தீர்வுங்க. இந்தியன் டீம் ஜெயிக்கணும், சுப்மன் கில் பட்டைய கலப்புற மாதிரி ரன் அடிக்கணும். அப்படி அடிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் வாயும் மூடல, என்னோட வாயும் சேர்த்து. என்னவோ சகோ எண்ட்ல இந்தியா கப் அடிச்சுட்டு இதற்குத்தான ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு நம்மள பார்த்து கேட்பாங்களா இல்ல இந்த ஆசைலாம் உனக்கு எதுக்கியா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு வருவாங்களா அப்படின்றத பாப்போம். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.